தளபதி ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். தளபதி 69 கிடையாது அப்படிங்கிற தகவல் வந்து இணையதளத்தில் வைரலாக பரவிக்கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தளபதி 69 இன்னொரு அதிர்ச்சியான செய்தியும் கிடைத்திருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது வந்து தளபதி 69 தான் வந்து தளபதி அவர்களோட கடைசி திரைப்படம். அதுக்கப்புறமா வந்து முழு அரசியலில் வந்து ஈடுபட போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து தளபதியாக வந்து அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து தளபதி 69 யார் டைரக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பே வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆனால் சோஷியல் மீடியாவில் ஒரு தகவல் வந்து செம்மையாக பரவிக்கொண்டு இருக்கிறது. ஸோ தளபதி 69 வரைக்கும் வேணாம், கோத் திரைப்படத்தோடு முடித்துக் கொள்ளலாம், தளபதி 69 வேணாம் அப்படின்னு சொல்லி தளபதி அவர்கள் முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து பரவிக்கொண்டு இருக்கு. ஒருவேளை வந்து தளபதி 69 இருந்திருந்தா இந்நேரம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்கணும். ஆனால் வந்து தளபதி 69 பற்றி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வராமல் இருக்கு அப்படிங்கிற செய்தியும் பரவிக்கொண்டு இருக்கு. ஆனால் வந்து அது முற்றிலும் போய் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ தளபதி 69 அனௌன்ஸ்மெண்ட் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணாததுக்கு காரணம் என்னன்னா, கோத் திரைப்படத்தை முடித்த பிறகு தளபதி 69 விஜய் அவர்கள் நடிக்கப் போவது கிடையாதாம். கோத் திரைப்படத்தை முடித்த பிறகு ஒரு வருடம் கேப் எடுத்து தான் தளபதி 69 ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கான காரணம் என்னன்னா, 2026 தேர்தல் வருவதற்கு முன்பு வந்து தளபதி 69 ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற பிளான்ல வந்து தளபதி விஜய் அவர்கள் இருக்காங்க. ஸோ அதனால வந்து கோத் திரைப்படம் முடிச்சு ஒரு வருஷம் வந்து அரசியலை ஃபுல்லாக ஈடுபட்டு அதுக்கப்புறமா கிடைக்கிற கேப்ல வந்து தளபதி 69 ஷூட்டிங் முடித்து 2026 தேர்தலுக்கு முன்பு ஒரு மாதம் இல்லை 2 மாதத்துக்கு முன்பு வந்து தளபதி 69 ரிலீஸ் ஆனால் ஒரு மிகப்பெரிய இம்பாக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. யாரெல்லாம் இந்த ஒரு சம்பவத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.